என் ஃபோனில் ஃபோட்டோ அவரே தங்குவார் முன்னாடி வந்து எடுங்க சார். வாங்க சார் வாங்க. அண்ணா கொஞ்சம் நவுந்துட்டீங்கன்னா அண்ணா சந்தீபண்ணா. ஆமாம் சரி 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 மன்னிச்சு வாங்க 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 மேடம் கொஞ்சம் இல்லை பார்க்குறதுக்கு இங்கே அப்ளிகேஷன் போட்டால் சேங்ஷன் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணுறது நீ தான். அதனால தன்னுடைய சங்கு சக்கரத்தையே பெருமாள் வந்து அனுமார் கூட்டுற உலகத்திலே இந்த ஒரு இடத்துல தான் யோகா ஆஞ்சநாயரா சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்குறார். வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம், 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம். மங்களாசாசனா ஸ்பெஷலாக அனடேஷன் பண்ணுறது, இடம் சுட்டி பொருவிளக்கந்திருக்கேன். இந்த கடிகாச்சல சேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் மங்களாசாசனம். எக்காலத்தின்றையா என்னுள் மண்ணில் மத்தெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனி. அக்காரக்கனின்னு ஒரு வார்த்தை. இந்த அக்காரக்கனினா சாதாரண ஃபங்க்ஷன் போகிறோம், சாப்பிட்றோம். இப்போதான் பஃபே மீல்ஸு, ஒரு வாட்டி சாப்பிடலாம், நீ ஐஸ்கிரீம் 2 வாட்டி ஏற்றலாம், 3 வாட்டி யாரும் கேட்கப்படுதில்ல. ஆனால் 4வது வாட்டி கொடுக்கணும் வேண்டான்னு வரும். அப்போ நம்மளுக்கு திகட்டிப்போம். ஆனால் திகட்டாத ஒரு நிலையான ஒரு இன்பம் எங்களெல்லாம் திருமலையிலையும் இந்த கடிகாச்சல கஷேத்திரத்தில் தான் இருக்குன்ற வைபவத்தை நம்மாழ்வார் இங்கே சொல்லியிருக்கார். அதனால தான் சேத்திரத்துக்கு கடிகாச்சல கஷேத்திரம். அப்போ இவர் சொல்லிட்டார். இப்போ இவர் சொன்னது யாராவது நம்ம அப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இவர் சொன்னது தான் கரெக்டு. ஆனால் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அக்காரக்கனின்ற ஒரு வார்த்தை இந்த நரசிம்மரை போட்டு தான் 1305 படிக்கட்டு ஏறி போய் சேரணும். ஆனால் இப்போ நீங்கள் ரோப்காரில் வந்து இந்த பெருமாளை அனுபவிக்கணும்னா அதுவும் அந்த பெருமாள் கூப்பிட்டா தான் வர முடியும். நீங்கள் வரப்போறது எனக்கு தெரியாது. நான் இப்போ சின்னமலையில் அனுமாருக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு வந்தேன். சரி, எனக்கு தெரியவா யாரோ வந்திருக்கான்னு பார்க்க வந்தேன். சரி, நீங்களாம் வருது பார்த்தே, நம்ம பெருமாளை பற்றி நம்ம சொல்லாமல் யார் சொல்றது? அதனால உங்களோட வந்து நான் அந்த மாதிரி மலை மேல இருக்கிற திவ்ய தேசம் இது ஒன்று. ஆமாம், அதாவது இந்த இடத்துல நிருசிம்மன் பொதுவாக நரசிம்மர் எல்லாத்துக்குமே குண்டின் மிசை இருந்தான்னு வருவார். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது ஆமா, மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொழுகின்ற பொருளையில் தக்கானை கடிகை தடம் குண்டின் மிசை இருந்த அக்காரக்கனை அடைந்தோய்ந்து போனேனே. ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த கலியுகத்துல 670 வருஷங்களுக்கு முன்னால என்னுடைய ஆச்சாரியன், என்னுடைய பெரிய பாட்டனார் சுவாமி துட்டையாச்சாரியார் அவர்தான் இந்த பெருமாளை பார்த்து இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கைகிட்டாங்க. வம்சத்தை இருக்கும். இன்ன வரைக்கும் தொட்டையாச்சார சுவாமி திருமாளில உலகத்திலேயே எந்த திவ்ய தேசத்துல இல்லாத ஒரு ஏற்றம் ஆச்சாரிய புருஷா வந்து இங்க கைகிறேன். மற்ற இதெல்லாம் கீரனா இவர் பேர் அவர் போலாம் அவர்னா. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இந்த வம்சத்துல தான் இன்னி வரைக்கும் அதை தொடர்ந்து அனுபவிக்கும்படி பண்றார். அதுதான் கைங்கிறது தான் பிரதானம். நம்மாழ்வார் கேட்கிற பெருமாளை பார்த்து, எனக்கு இந்த உடல் இருக்குது, இந்த ஜீவன் இந்த உடலை விட்டு பிரிஞ்சுட்டு போயிருக்கு, தனி சூக்ஷமான உருவமை எடுத்துட்டு போய் எல்லா லோகங்களையும் தாண்டி விரஜைன்ற ஒரு நதியில தீர்த்தாமாடி அதுக்கப்புறம் பெருமாளை போய் அனுபவிக்கணும். டைரக்டா பூதோட அனுபவிக்க முடியாது. இவருடைய கஷ்டப்படுறதை பார்த்து திருவேங்கட உடையானே, உனக்கோசம் நான் வைகுண்டத்திலே இந்த திருமலையில வந்து நின்று இருக்கேன், அதனால இங்கேயே என்ன கைங்கரியம் பண்ணி அனுபவினாராம். ஆக இந்த மாதிரி மலைப்பூ இல்லாம வந்து இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, சேவை பண்றது, சேவிக்கிறது இந்த பெருமாள் கூப்பிட்டாதான் வர முடியும். அதுதான் இங்க பெரிய ஏற்றம். கூப்பிட்டுருக்கேன் பெருமாள் நிருசிம்மனை பார்க்க